ஹே எவ்ரிவன், வணக்கம். திஸ் இஸ் ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா யாழி. தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பெரிய விலங்கு, பழமையான விலங்கு, ரொம்ப வலிமையான விலங்கு அப்படின்னு எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம். இந்த யாழி பார்த்தோம் அப்படின்னா கோயிலில் ஒவ்வொரு தூணில், கோபுரங்களில் நிறைய சின்ன சின்ன டிசைன்ஸ்க்கு பேர்லாம் வரும்போது அந்த சாமி படி ரவுண்டாக ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தியா, அதுக்கு சென்டரில் இது மாதிரி நிறைய இடத்துல யாழிகளை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த யாழிகள் இருந்ததுக்கான எந்த அடையாளமுமே இப்போ இல்லை. புதைப்படிமம், எலும்புகள் அப்படின்னு எதுவுமே கிடைக்கல. இந்த யாழிகள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கர்நாடகா, சைனா, அங்கோவாட்டு, கம்போடியா, இலங்கை, இந்தோனேஷியா அப்படின்னு நிறைய இடத்துல இந்த யாழிகளோட சிற்பங்கள் இருக்குது. என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த யாழிகள் இங்கே இப்படி இருக்குது அப்படின்னா அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. கர்நாடகாவில் இருக்க யாழிகளில் பார்த்தோம் அப்படின்னா அதோட வாயில் சென்டரில் ஒரு பால் இருக்கும். அந்த பால் நம்ம ரெண்டு சைடுமே நகர்த்தலாம், ஆனால் வெளியில் எடுக்க முடியாது. அது மாதிரி இருக்குது. இப்போ யாழி அப்படின்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட உடம்பு சிங்கம் இல்லைன்னா புலி மாதிரி இருக்கும். அதோட முகம் சிங்கம், யானை, ஆடு, நாய், எலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முகம் இருக்கு. இப்போ சிங்க முகம் வந்துச்சுன்னா சிம்ம யாழி அப்படின்னு சொல்லலாம். யானை முகம் இருந்துச்சுன்னா கஜயாளி, ஆடு முகம் இருந்துச்சுன்னா மகர யாழி, எலி முகம் இருந்துச்சுன்னா மூஷிக யாழி இப்படின்னு 13 வகையாக யாழிகளை பிரிச்சிருக்காங்க. ஆனால் 13 வகையாக பிரித்த யாழிகளை பற்றி தமிழில் அவ்வளோ பாடல்கள் இல்லை. இருந்தாலும் சங்க இலக்கியங்களை நற்றிணை, அகநானூரில் குறிஞ்சித்திணை அப்படின்னு சொல்லிட்டு பாடல்களில் ஆழி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட வலிமையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் சிந்தாமணி நிகழ்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆலிங்கிற வேர்டுக்கு சிங்கம் அப்படின்னு பொருள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கிலீஷில் எப்படி டிக்ஷனரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் தமிழில் சிந்தாமணி நிகழ்ந்தோம். இதில் யாழி ஆலி அப்படின்னு சொல்கிறதுனால அப்போ ஒரு சிங்கத்தை தான் குறிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த யாழியில் இருக்க ஒரு மைனஸாக எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விலங்கு எப்படி பல பரிணாமங்களை எடுக்க முடியும், அப்போது இது இமேஜினரி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தஞ்சாவூர் தமிழ்ச்செல்வன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புளியை எடுத்துட்டோன்னா அதுலேயே வெள்ளை புலி, வரி புலின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த யாழிகள்லேயே பல பரிணாமம் இருக்கக்கூடாது. ஒருவேளை அந்த யாழிகள் மனிதர்கள் இல்லாத இடத்துல, லெமூரியா கண்டம் இது மாதிரி அழிஞ்சு போன இடத்துல அதுவும் சேர்ந்து அழிஞ்சு போயிருக்கலாம்ல, நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணணும், அதை நம்மளால முடிஞ்சா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, டைனோசர்ஸ் இருந்தப்போ ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு விலங்கு இருக்கு அப்படின்னு சொன்னப்ப யாருமே அதை நம்பல. இதெல்லாம் போய் இதெல்லாம் எப்படா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. ஆனா அந்த ப்ரூஃபோட காமிச்சதுக்கு அப்புறம் ஆமா அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் இந்த யாழிகளோட சிற்பத்தை பல்லவர் குடைவரை கோயிலில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது இன்னும் வரையிலும் இருக்கு. ஆனால் இந்த யாழிகள் என்ன ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, டைனோசர்ஸ் 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு விலங்கு இருக்குன்னு சொன்னப்ப யாருமே நம்பலை. ஆனால் ப்ரூஃபோடு காமிக்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. இந்த 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த டைனோசர்ஸ் அந்த எலும்புகள், அதோட புதைப்படிவும் இப்போ நமக்கு கிடைக்குது. அதனால எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். ஆனால் யாழிகள் வாழ்ந்து 10,000 20,000 வருஷம் வரலாம் தான் ஆயிருக்கு. ஆனால் அதோட புதைப்படிவும் எலும்புகளும் நமக்கு கிடைக்கல. அது அப்போ எங்கே போச்சு, அது எப்படி கிடைக்காம போகும் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்க ஆச்சரியம். ஆனால் தொலைஞ்சு போவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழில் நம்ம பழைய நூல் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா தொல்காப்பியம். ஆனால் தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே அகத்தியம் அப்படிங்கிற நூல் இருந்திருக்கு. ஆனால் நம்ம அகத்தியத்தை ஏன் சொல்றது இல்லை அப்படின்னா, அகத்தியம் நமக்கு முழுசா கிடைக்கல. ஆனால் அப்படிப்பட்ட அகத்தியத்துக்கு முன்னாடியே இசை நுணுக்கம், பெருநாரை அப்படிங்கிற நிறைய புக்ஸ் இருந்திருக்கு. அப்போ அது எல்லாமே நமக்கு கிடைக்காம அழிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி இது கூட அழிஞ்சு போயிருக்கலாம் இல்லையா. இவ்வளோ பெரிய விலங்கு முதல்ல இருக்குமா அப்படின்னு டவுட் இருந்தா இப்போ சொல்ற எக்ஸாம்பிள பாருங்க. மெகாலூடான் இது தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய மீன், ஷார்க் என்ன வேணா சொல்லலாம். இது கடல்ல வாழக்கூடிய ஒரு உயிரினம். இது ஆர்டிக் பகுதியில இருக்கு. இது வருஷம் என்ன பண்ணும் அப்படின்னா, இனப்பெருக்கத்துக்காக தமிழ்நாட்டுக்கு திருப்பி ஆர்டிக்கே போயிடும். அப்போ இவ்வளோ பெரிய விலங்கு இருக்கிறது உண்மை.
இது அதோட தாயகமான தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறதா சொல்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பவளப்பாறைகள் இருக்கனால வேதாரண்யத்துக்கு வந்துட்டு இந்த மீன் வந்துட்டு போகுது. அப்போ இவ்வளோ பெரிய விலங்கு இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். அதே மாதிரி இந்த யாளிகள் கூட இருக்கலாம். பொய்யோ உண்மையோ, உண்மையா இருந்திருந்தா இவ்வளோ வலிமையான இவ்வளோ பெரிய விலங்கை வந்துட்டு நம்மளோட தமிழ் மன்னர்கள் இதை கட்டுப்படுத்தி இருக்காங்க. இவ்வளோ பெரிய விலங்குகளை வந்துட்டு அவங்க வணங்கியிருக்காங்க. தமிழர்கள் பொதுவாகவே பயப்படக்கூடிய ஒரு விஷயங்களை தான் வணங்குவாங்க. இப்போ ஐம்பூதங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா அதை வணங்குவாங்க. இப்போ பயப்படுற மாதிரி ஒரு விலங்கு இருந்து அப்போ பாம்பு இருக்கு அப்படின்னா அதை வணங்கக்கூடியதா வச்சாங்க. அதே மாதிரி யாழியக்கூடிய வணங்கக்கூடிய தெய்வமா வச்சிருக்கலாம், இல்லைன்னா தெய்வத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு அரணா இதை வச்சிருக்கலாம். அப்போ இவ்வளோ பெரிய விலங்கு இருந்துருச்சு அப்படின்னா அதை அவங்க கட்டுப்படுத்தி இருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயம் தமிழர்கள்ட்ட இருந்திருக்கு. இமேஜினரியா இருந்தா கூட இருக்காது, ஆனா இருந்தா கூட இந்த யாழிகள் அப்படிங்கிற ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை உருவாக்கி கூட அதை தெய்வத்திற்கு காவலா வச்சு அதை பல நாடுகளை உருவாக்க வச்சு இவ்வளோ சின்ன சின்ன டிசைன்ஸா எவ்வளோ யாழிகள் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இது பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இமேஜினரியா இருந்தா கூட இருக்கும். அது என்ன அர்த்தம் நமக்கு இன்னும் தெரியல. உண்மையோ பொய்யோ நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சது நமக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதுக்கான ரீசன் தான் நமக்கு தெரியாம இருக்கு. இந்த யாழிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.